நான் ஆட்டோ ஓட்டுநர் முருகன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2026. இப்போ மதியம் மணி 1:30 மணிக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சமயமாக ஒரு 4-5 நாளாக நிறையா பேர் எனக்கு ஒரு போஸ்டர் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த போஸ்டரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸை நடைமுறைப்படுத்துது, எல்லோ போர்டு கொடு, இதனால் அரசுக்கு வந்து சாலை வரி கிடைக்கும், எஃப்சி பீஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டுட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு டைரெக்ஷனில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க, பைக் டாக்ஸை நடைமுறைப்படுத்தி எல்லோ போர்டு கொடுத்தா இதெல்லாம் கிடைக்கும், கேரளாவில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தது அந்த போஸ்டர். சரி, இந்த போஸ்டரை யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி சங்கங்கள் யாரும் போடல, கூமுட்டர் ராமன் ஒருத்தர் போட்டிருக்காரு. சரி, இதுக்கு முன்னாடி இதில் ஒரு ப்ளஸ் பேக் ஒன்று இருக்குது, அதை பார்த்துருவோம். இதை வந்து கேரளாவில் இருக்குது, அதனால் இங்கே நடைமுறைப்படுத்துங்கன்னு இந்த கூமுட்டர் ராமன் போட்டிருக்காரு. 2023 டிசம்பர் 10 பனகல் மாளிகையில் மிகப்பெரிய போராட்டம் 24 தொழிற்சங்கங்கள் சேர்ந்து நடத்தினாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நிறைய ஆரம்பிச்சு வச்சுருந்தாங்க. அதில் நான் சென்னை மண்டலம் 3ல் இருந்தேன். நாங்கள் இப்போ டிசம்பர் 10 போராடினாங்க. அப்புறம் ஒரு உத்தரவு வாங்கினாங்க. மறுநாள் இந்த போக்குவரத்து ஊழல் துறை அமைச்சராக இருந்த சிவசங்கரன் வந்து பைக் டாக்ஸி ஓட்டலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு, நாங்கள் மாதம் 300 கோடி லஞ்சம் வாங்கின்னு ஓட்டுறோம் அப்படின்னு நியூஸ் 18ல் பேட்டி கொடுத்தான். அப்படியே போய்கிட்டு இருந்தது. அதே டிசம்பர் 2023 டிசம்பர் மாதம் நாங்களாம் போராட்டம் நடத்தி டிசம்பர் மாதம் ஒரு 20ஆம் தேதி போல் பைக் டாக்ஸி சங்கங்கள்னு ஒன்று இருக்கிறது